வணக்கம். இன்றைக்கி வந்து மான் கராத்தே அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். சிவகார்த்திகேயனுடைய படம், அவருடைய முந்தைய படம் தான் அவருக்கு காம்படிட்டர். ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பெரிய லாபத்தை தந்த படம். அப்படிங்கிறப்போ வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக போச்சுனாலும் வந்து கோலிவுட்டில் ஈஸியாக மீசையில் மண் ஒட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெற்றியை கொண்டாடுவதை விட அடுத்தவரின் தோல்வியை வந்து கோலிவுட் ஜாஸ்தியாக கொண்டாடும். அது ஒரு பரம்பரை குணாதிசயம் மாதிரி கோலிவுட்க்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து மிகப்பெரிய ப்ரெஷர் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரே வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுது என்னன்ட்டு, ஆரம்பம் டு முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிடுது. ஸோ படத்தில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஆனால் சர்ப்ரைஸ் என்னென்னா, நீங்கள் படத்தில் போய் உட்கார்றப்ப 15 நிமிஷத்தில் வந்து அதே விஷயத்தை இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக வந்து முதல் 15 நிமிஷத்துலேயே சொல்லப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரி, டைரக்டர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு காட்டுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு டக்குன்னு பட்டது வந்து சுகுமார் அவனுடைய சினிமட்டோகிராஃபி. ரொம்ப அருமையான சினிமட்டோகிராஃபி. அது ஃபஸ்ட்டு அந்த அருவி, அந்த காடுகள் அதெல்லாம் காமிக்கிறதாகட்டும், அதே மாதிரி வந்து கமர்ஷியலாக அந்த டார்லிங் டம்பக்கு சாங்கு, உன்விழிகள் அந்த சாங் ஆகட்டும், அதெல்லாம் எடுத்திருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்துங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு உலகத்தரமான சினிமட்டோகிராஃபி. ஸோ அவர் வந்து நிச்சயமாக இதற்காண்டி ஒரு அவார்டோ இல்லை இன்னும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவர் கமிட் ஆனால் வந்து நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ரெண்டாவது பெரிய பாசிட்டிவ் வந்து நிச்சயமாக அனிருத் அவருடைய மியூசிக். சும்மா டார்லிங் டம்புக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ரோர், அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், பெண்களை நிறைய கவர்ந்துருக்குது. அவரே வந்து பெண்களை கவர்கிற ஒரு மனிதனாக மாறி இருக்கிறார் அனிருத் அவர்கள். அதனால் வந்து நிறைய கூட்டம், பெண்கள் கூட்டம் வந்து நிறையா. ஸோ வாழ்த்துக்கள் அனிருத் அவர்களே. பிஜிஎம் அதே மாதிரி தான் நல்ல நிறைய அந்த தேவையான என்னென்ன உணர்ச்சி வசப்பட வைக்கிற சீன்களுக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரி பிஜிஎம். ரொம்ப பெரிய சயின்டிஃபிக்கலாக எல்லாம் யோசிக்காமல் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து தெளிவாக தந்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தர். ஸோ நான் இந்த படத்தை வந்துங்க நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் படம். ஸோ இதில் போய் உட்காந்து இந்த ஷார்ட்டு இந்த ஃப்ரேம் இப்படி இருந்தது அப்படிலாம் பேசினா பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இதிலெல்லாம் வந்து நம்ம 100% லாஜிக்கலாக எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிற போதிலும் அந்த குறைந்தபட்ச லாஜிக்கல் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கல் வந்து தவற விடல டைரக்டர் திருக்குமரன் அவர்கள். அதற்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பாராட்டு. அதே மாதிரி வந்து அவர் செய்திருக்கிற ஒரு நல்ல விஷயம், திருக்குமரன் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாட்டிக்கு வந்து ஒரு 80% காமெடியவே வந்து உள்ள சிவகார்த்திகேயனை வந்து நல்லா விளையாட விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக மாற்றிருக்கிறார். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே செகண்ட் ஹாஃப்லேயே சிவகார்த்திகேயன் பயங்கர சீரியஸ் எல்லாம் மாறி இருந்தாருன்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் இன்னும் செட் ஆகலை. பட் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காமெடியை பேலன்ஸ் பண்ணி எந்த இடத்தில் சீரியஸ்னஸ் தேவையோ அந்த இடத்துல சீரியஸ்னஸை கொடுத்து அந்த சிவகார்த்திகேயனுடைய கேரக்டரை வந்து ஒரு பிலீவபலாக பண்ணி வச்சிருக்கார் இயக்குனர் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து நிச்சயமாக பாராட்டுக்கள். பாராட்டு நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கும் தான். மிகப்பெரிய வளர்ச்சி. இன்றைக்கி என்னங்க ஹவுஸ்ஃபுல்லுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து டிக்கெட் கிடைக்காமல் நிறைய பேர் வெளில போனாங்க. சரி, இந்த காலத்தில் இப்படிலாம் நடக்கிறது வந்துங்க அரிதுன்னு அரிது. விஜய், அஜித், சூர்யா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்களுக்கெல்லாம் தான் அது நடக்கும். அது வந்து ஃபஸ்ட் நாள் தான், இல்லாட்டி 2வது நாள் 3வது நாளுங்கும் போது வந்து நீங்கள் மேபி மெட்ராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் சாதாரண பிசி சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா 3வது நாள் வந்து யார் படமாக இருந்தாலும் சரி நீங்கள் டிக்கெட் போய் கவுண்டரில் வாங்கிடலாம். அந்தளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு ஓப்பனிங் இவ்வளவு பார்த்தீங்கன்னா மாணவர் கூட்டம் அவ்வளோ வர்றது அப்படிங்கிறது வந்து சிவகார்த்திகேயனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அதை வந்து அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து ஒரு கோலிவுட்டுக்கு வந்து மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். தியேட்டர் ஓனர்கள் மூஞ்சியில் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வந்து சிவகார்த்திகேயனும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆகட்டும், பிச்சு வாங்கியிருக்காரு மனுஷன். ஹார்ட் ஒர்க்கை பூரா உள்ளே போட்டிருக்காரு. காமெடி ஆகட்டும், அவர் லுக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே என்ஹான்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இதெல்லாம் தேவை. நல்லா குத்துப்பாட்டுனா நல்ல வெறியோடு ஆடினா தான் வந்து அவன் கைதட்டி ரசிப்பான். அப்படிங்கிறப்போ வந்து அதில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் தன்னுடைய 101% கொடுத்துருக்கிற சிவகார்த்திகேயனும் இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இந்த படத்தில் இருக்கிற காஸ்டியூம்ஸ். ரொம்ப நல்லா காஸ்டியூம்ஸுங்க. சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹன்ஷிகாவுக்கு இருக்கிற காஸ்டியூம் தான். ஹன்ஷிகா அவர்களுடைய ப்ரெசன்ஸும் வந்து இந்த படத்திற்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. மெயின் வந்து சாங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காண்டியும் ஒரு கூட்டம் வந்துருந்துச்சு.
பட் ஒரு ஒரு நார்மல் ஹீரோயின் தாண்டி ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் தாண்டி அவங்க பெருசாக எதுவும் பண்ணல அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். காமெடி சதீஷ் உள்ள வந்திருக்காரு காமெடிக்கு. அவருடைய காமெடிகள் வந்து நல்லா இருக்குது. அதாவது வந்து சிவகார்த்தினுடைய காமெடி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்தாலும் சூரி வந்து இடையில வந்து வர்றாரு. ஒரு சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுறாரு. ஒரு 10 நிமிஷம் மேபி அவ்வளோதான் வரும். பட் ஆனால் வந்து அதில் சிவகார்த்தியனுக்கும் சூரிக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து சதீஷுக்கும் சிவகார்த்தியனுக்கும் இல்லாமல் இருக்குது. அது வந்து நல்லாவே தெரியுதுங்க. அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சதீஷ் வந்து இன்னுமே வந்து அவருடைய காமெடி இது விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பிரஷன்ஸில் இன்னும் ஒர்க் பண்ணணும். அதாவது மோசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலை, பட் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படியாவது நம்மளை வந்து சிரிக்க வச்சிடறாங்க. அதங்காட்டிக்கு வந்து நமக்கு படம் போகிறதே வந்து தெரில அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே மாதிரி குழந்தைகளும் ஃபேமிலியும் உட்காந்துருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான அந்த நொறுக்கு விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு ஜாலியான காமெடி, ஒரு திருக்குறள் பற்றி அவங்க அப்பா ஹன்ஷிகாவோட அப்பா வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வைப்பார். அந்த காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிரிப்பு. கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு சிரிக்க வச்சிடறாரு. ஸோ அதங்காட்டி வந்து யாருமே வந்து வெளில வரவங்க யாருமே வந்து படம் வந்து போர் அடிக்குதுடா அப்படின்னு சொல்லலை. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த கிளைமேக்ஸ் வர்றப்போ வந்து இதுக்கு எல்லாம் வந்து முத்தாய்ப்பாக வந்து ஒரு கரெக்டாக அந்த எனர்ஜி லெவலை மேலே கொண்டு போய் முடிச்சு வெளியில் வர்றப்போ வந்து அவங்களுக்கு அந்த இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் கூட வந்து மறந்து போய் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அது வந்து மிகப்பெரிய விஷயங்க. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜிக்குங்க. இதில் வந்து இது பயங்கரமாக இருந்தது, இது பயங்கரமாக இருந்ததுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் படம் ஹிட் ஆகும். நீங்கள் வர்ற கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கமர்ஷியலாக இது வந்து ஒரு மிக சக்ஸஸ்ஃபுல்லான படமாக அமையும் என்பதில் வந்து எனக்கு ஒரு துளி சந்தேகம் கூட கிடையாது. அது இன்னும் வரும் நாட்கள் வந்து நிச்சயமாக வந்து ப்ரூவ் பண்ணும். சிவகார்த்தியனுக்கு எட்டனதர் படம், வெற்றி படம். எப்படி சொல்கிறது, தன்னுடைய கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக பேசுனாங்க அத்தனை பேர்த்தையும் வந்து அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு மூஞ்சியில் குத்தி முன்னேறி போயிட்டே இருக்கார் சிவகார்த்தியன் அவர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் அப்பா மேலேருந்து பார்த்து ரொம்ப பெருமைப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிவகார்த்தியன் அவர்கள். அவருடைய அருள் தான், அவர்களுடைய ஆசீர்வாதம் தான் வந்து உங்களை வந்து இவ்வளோ மேலே கொண்டு போகுது அப்படிங்கிறதும் நான் நினைக்கிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்துங்க நிச்சயமாக 5க்கு 4 தருவேன். ஏன் 4 அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து நான் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் இதில் வந்து லாஜிக் இதெல்லாம் பார்க்கல. மக்களுக்கு பிடித்திருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வெகுஜனம் சாதாரண எந்த ஃபேமிலி போனாலும் வந்து ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு வெளில வர ஒரு என்டர்டெய்னர், சினிமாவுக்கு நல்லது அப்படிங்கிற எல்லா அதையும் கன்சிடர் பண்ணுறப்போ வந்து இதுக்கு 4 வந்து நியாயமானதே அப்படின்னு நான் கருதுகிறேன். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.